ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், PK12 தான், தமிழ் தலைவாஸ் தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஒர்க் நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் வீடியோஸ் எல்லாம் கம்மியாக தான் போடுற மாதிரி இருக்குது. அண்ட் சாட்டர்டேலேருந்து நீங்கள் 3-4 வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டிங்க, அதெல்லாம் ஒன் பை ஒன் வந்துட்டுருக்கோம். அஃபிஷியல் ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். பட் நெவர்தலெஸ் 1 or 2 வீடியோஸ் டெய்லி போட்டுட்டு தான் இருக்கோம். காத்தால கூட MS தோனி பற்றி போட்டேன். தலை ஃபார் அ ரீசன். நாங்கள் 300 பேர் கூட பார்க்கல. ரிட்டையர் ஆகிற மாதிரி இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க பிறகு. பர்தீப் நர்வால் அப்படி தான் பார்ட் 2 போட்டால் அவர் தான் என் உயிரெல்லாம் சொன்னவங்களாம் எங்கே போனாங்க தெரில. 600 பேர் கூட பார்க்கல. இனி வேலை இருக்கட்டும். இப்போ என்ன பேச போகிறேன்? ஊரெல்லாம் ஒரே பேச்சு தான். என்னப்பா தமிழ் தலைவாஸ் கப்பு ஜெயிச்சிருவாங்க பேருக்கு, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? ரைடர் இருக்காரு, டிஃபென்ஸ் இருக்காரு, சஞ்சீவ் இருக்காரு, சுரேஷ்குமார் இருக்காரு, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரே வரிட்டு. இப்போது 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். தமிழ் தலைவாசி டஃப் கொடுக்க போகிற இது நவீன் எக்ஸ்பிரஸ், வினய் அண்ட் சிவம் பட்டாரையா, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கன்னு. நிறைய பேர் மிக்ஸ்டு ரியாக்ஷன். அவங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்க. ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். கருத்துக்கள் இருக்கணும், அப்போ தான் வி கேன் மூவ் ஃபார்வர்ட். எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொன்னோம் அப்படின்னா எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம். எஸ். இன்னும் நிறைய பேர் கேட்டிங்க, எப்போ சார் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ஸ்பெகுலேஷன் நிறைய போயிட்டுருக்கு. பட் என்னோட அசம்ஷன் மேபி ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீல்ஸ் இதை முடிஞ்சு போச்சு. ஜூனே 10 தேதி ஆயிடுச்சு. இன்னும் மேட்டர் ஆஃப் 2 months. டெஃபினெட்லி இன் ஆகஸ்ட், டேட் we don't know, எனி மொமெண்ட் வந்துடும். அது வரைக்கும் ஸ்பெகுலேஷன் ஓடிட்டுருக்கும். அது ஓடிட்டுருக்கட்டும். வியூஸ்க்காக நிறைய பேர் பேசுவாங்க, பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரெல்லாம் ஒரே பேச்சு, என்ன தமிழ் தலைவாஸ் வாட் தே வில் டூ. அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க அந்த ஹரியானா வச தலைவாஸ். இது கொடுப்பீங்கன்னா பவனை பற்றி தான் இப்போ மெயினாக பேச போகிறேன். சோஷியல் மீடியாவில் அவங்களும் நிறைய பவனை பற்றி தான் போகிறாங்க தமிழ் தலைவாசம். அண்ட் நிறைய ரிக்வஸ்ட் வேறு கேட்டிங்க, பவனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுங்க சார், என்ன வேணால் பேசுங்க சார், சொன்னதே திரும்பி பேசுங்க சார்ன்ற அளவுக்கு கேட்டுட்ருங்க. அந்த அளவுக்கு எல்லாம் மனசுலேயே உட்காண்டார் அவர். இவ்வளோக்கும் 5 நிமிஷம் தான் விளாண்டார். 5-10 நிமிஷம் தான் PK9. எனிவே, ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் யாருமே எடுக்கல. போட பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆஹா, என்னப்பா இதுன்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டபங் டெல்லி போர்டை தூக்குனாங்க. இவென்ச்சுவலி தமிழ் தலைவாஸ் 59,50,000 என்னமோ அதுக்கு எடுத்துட்டாங்க. குட். ஏன்னா அப்பயே சொன்னதுக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், என்ன ஒன்று, அவர் யார் எடுக்கல, ரிட்டையர் ஆகிட்டார். அப்படின்னா இவர் தான் பர்தீப் நர்வால். அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பர்தீப்னா என் உயிர், அதையும் போய் பார்த்துருங்க. எஸ். அண்ட் அர்ஜுன், நரேந்தர், பவன், டஃப் டு சூஸ். இதில் இருந்து 2 பேர், 2 டிஃபெண்டர், 2 ரைடரோட முடிவு பண்ணார். நான் சஞ்சு பல்லியான். எந்த 2 எடுக்க போகிறாரு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோயின் அப்படிங்க. மோயின் கூட இமான்ஷு அப்பப்போ வருவார்ல, அது இன்னும் வரமாட்டார். மோயினை பார்த்துப்பாரு. இமான்ஷு வந்து சான்ஸு கிடைக்கும் போது, தேவைப்படும் போது வேணால் விளையாடலாம். ஸோ மோயின் ஓரமாக வச்சுருங்க. அது ஆல்ரவுண்டர் கேட்டகிரி வேறு. இந்த 3 பேரில் யார் எடுத்தால் நல்லாயிருக்கும்? உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், யங்ஸ்டர்ஸ் நீங்களாம். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். டீமுக்கு எது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் முக்கியம். அண்ட் பவன் மஸ்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பவன் அதில் வைப்பேன். ரீசன் இருக்குது. யூனோ, இஸ் அதே கரிஷ்மா, அதே ஒரு யூனோ கெத்து. பவன் ஷெராவத் சொல்கிறேன். பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் பவன் ஷெராவத் தான். பவன் எங்கன்ட்டுன்னு. அண்ட் கரிஷ்மேட்டிக், பவர் ஹவுஸ் கூட சொல்லலாம், ஹை ஃப்ளையர். இன்ஜுரி இருந்தாலும் PK9 உடனே 5 நிமிஷம் கூட விளையாடல PK9. அண்ட் PK11 ஆல்சோ இப்போ முடிஞ்சு போனதில் கூட 134 பாயிண்ட் தான் எடுத்தார். 13 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சது. இன்ஜுரி ட்ரபிள். விஜய் மலிக் பார்த்துக்கிட்டாரு. அதுலேயும் பாருங்கள், ஆவரேஜ் 10க்கு மேலே வருது பாருங்கள். ரைட் ஸ்ட்ரைக் ரேட்டே முடிஞ்சு போனதில் 62%. டேக்கிள் ஸ்ட்ரைக் ரேட் 31%. 8 சூப்பர் 10 எடுத்தார், 5 சூப்பர் ரைடு, 6 டூ ஆர் டை பாயிண்ட்ஸு. 8 வாட்டி தான் டூ ஆர் டை ஆப்ஷனே கிடச்சிது அவருக்கு. 8லேயே 6 பாயிண்ட் எடுத்துட்டார். இப்போ ரீசெண்டாக நேஷனல்ஸ் வர விளையாண்டார், ரயில்வேஸுக்கு பிரமாதப்படுத்திட்டார். அண்ட் சஞ்சீவ் பல்லியான் வந்திருக்காரு. அண்ட் சஞ்சீவ் பல்லியான் அண்ட் பவர் காம்போ. ஆர் யூ ரெட்டி அப்படி தான் சொல்கிறோம். எப்படி இருக்கும் 2 பேர் காம்போ? 2 ரைடர்னா பவன் ப்ளஸ் ஹூ எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் பாயிண்ட் டு ப்ரூவ் வேறு இப்போ பவன் ஷெராவத்துக்கு என்னென்னா, பைசா ஒரு பக்கம் ஓர வைங்க. PK9 வந்து ஒரு தமிழ் தலைவாஸ் தான் எடுத்தார் 2 சீசன். அப்போ 9 and 10 ஹையஸ்ட் இவர் தான். 2.20 எடுத்தாங்க. அப்புறம் PK10 2.60, PK11 1.72, 1,72,00,000 போச்சு. அப்புறம் FVMல எடுத்தாங்க. PK12 59 lakhs சம்திங் தான் தமிழ் தலைவாஸ் எடுத்தது. கிராஃப் அவரது கீழே போயிட்டே இருக்குது. பட் இன்ஜுரின்னு சொல்லுவீங்க, அதனால தான் கம்மியாக போச்சுன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா PK9 ஒரு மேட்ச் தான் விளையாண்டார், சுத்தமாக விளையாடவில்லை. அப்புறம் எப்படி அடுத்த சீசன் 2,60,00,000 போச்சு, 2,20,00,000. அது அவரோட நேம், அவரோட பிராண்டுக்காக. அதனால் இப்போ தான் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா FBMல எடுத்தாங்க PK11. நல்ல வேலை. அது வேறு. இப்போ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வீடியோவில் சொன்னார் பவன் ஷெராவத். என்னன்னா யார் ஒன்று எடுப்பாங்க கேட்டாங்க. லக்தா தெலுங்கு டைட்டன்ஸ் FBM கரேகின்னு. இப்போ அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அவங்க எடுக்காதது.
அண்ட் வாட் டு டூ ஒன்லி வே டு ஷட் த கிரிட்டிக்ஸ். எல்லோரும் வந்து ஒரு முடிஞ்சு போச்சு சார் பவன் அவ்வளோது தான் சொல்கிறாங்க, வாயெல்லாம் மூடணும், ஒரே வழி தான் பர்ஃபார்மன்ஸ். ரைட், இந்த வாட்டி அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. பிகாஸ் ப்ரைஸ் டேக்கும் லெஸ்ஸு. ஐயோ 2.5 கோடி ஒரு ஏழை விட்டுட்டு இருந்தார் அவங்க கோச்சு. அந்த தலைவலி இருக்காது. ப்ரைஸ் டேக் ஹையாக இருக்க உங்களுக்கு ப்ரெஷர் தான் இருக்கும். அது இன்ஜுரியிலேருந்து வந்தவர். ஸோ இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரெஷர் அர்ஜுன் பக்கம் திரும்பும். அண்ட் ஹீ கேன் ஹேண்டில் ஆல்சோ ரைட் மிஷின். ஸோ அதனால் இவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் கெத்தாக விளையாடுவார். இதான் என்னோட ஒப்பீனியன். பவன் ஷராவத்தோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி கீ. டோர்னமெண்ட்டு எந்த அளவுக்கு நம்ம போகிறோம், எந்த டைரெக்ஷனில் போகிறோன்னு. அண்ட் அர்ஜுனை பற்றி பிரச்சனை பார்ப்போம். நரேந்தர் போன சீசன் இன்ஜுரிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டாரா? மோயின் சப்பாய்க்கு நோ ப்ராப்ளம். சாகரோட டிஃபென்ஸ் என்ன, அது வேறு யோசிக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் இப்போ பவன் ஷராவத்துக்கு எல்லோரும் ஒர்க் அவுட்டும் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணணுன்னு. சஞ்சீவ் பல்லியான் அண்ட் சுரேஷ்குமாரோட டாக்டிக்ஸ் என்னன்னு தான் பார்க்கணும். இப்போது தெரிஞ்சிடும் வெரி சூன். பிளே ஆஃப் என்னை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மாக போயிடுவாங்க. போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன். ஃபைனல் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக பவன் ஷராவத் டு டூ ஃபென்டாஸ்டிக் ஜாப். மன்பிரீத் எப்படி யூட்டிலைஸ் பண்ணார் இவரை, வினயும் சிவம் பத்தாரையும், 2 பேரும் 166 2 பேரும் 24 மேட்ச் விளையாண்டாங்க, கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரே ஆளை நம்பாமல் அப்படியே ஸ்கேட்டர் பண்ணி விட்டாலும் பெட்டர். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். என் டீமில் பவன் கன்ஃபார்மாக இருக்கணும். அவரோட நேம், அவரை பார்த்தாலே அப்படியே அதிர்து இல்லை, எதிர்வார், என்ன பண்ணுவார் தெரியாதப்பான்ட்டுன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.